இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹோலி நைட்ஸ் வந்து எல்பாஃப் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க 2 ஜெயின்ஸ் கூட வந்து சண்டை போடுறாங்க. லோக்கி லோக்கி இருக்கிற இடத்த சொல்லினா உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 ஹோலி நைட்டும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த 2 ஜெயின்ஸும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு வழியாக அந்த 2 ஜெயின்ஸையும் எப்படியே மிரட்டி லோக்கி இருக்கிற இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த 2 ஹோலி நைட்ஸும். எதுக்காக லோக்கியை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் எல்பாஃபில் இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியோட குரூ வந்து விருந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட மெமரிஸை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லூஃபியோட இந்த மெமரிஸை. மீன்வாயில் ஹோலி நைட்ஸ் அந்த லோக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க, நடந்து போயிட்டுருக்காங்க லோக்கியை தேடிக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிம்பேவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிஷ்மேனா, ப்ளூ கலரில் இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிம்பே சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் மெர்மைட்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்கிற பக்கம் இருக்காங்க. இன்னுமே கலர் கலராக நிறையா ஃபிஷ்மேன்ஸ் இருக்காங்க, எப்படி நீங்கள் ஃபிஷ்ஷை பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஜெயின்ஸ் கிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெர்மைட்னு சொன்னோடனே போதும், இங்கே நம்ம ஆள் சாஞ்சி வந்து கையிலே பிடிக்க முடியாது. மெர்மைட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகானவங்க தான், ஆனால் யாருமே உங்கள் அளவுக்கு அழகாக வர முடியாது, இந்த ஜெயின்ஸ் லேடிஸ் அளவுக்கு யாராலையுமே அழகாக வர முடியாது அப்படின்ட்டு இவங்ககிட்ட கடலை போட ஆரம்பித்தாராம். நம்ம சாஞ்சியை பற்றி தான் தெரியுமே, பெண்கள் என்றாலே தலைவன் வந்து உருகிடுவான். ஸோ இங்கே இருக்கிற ஜெயின்ஸ் லேடிஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பிராக் கிட்ட வராங்க. பிராக்கை பற்றி சொல்லணுன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் எலும்பும் சோலும் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு உருவம்னே சொல்லலாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி செத்துட்டேன், இப்போ வெறும் எலும்பு மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா மியூசிக்லாம் வாசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த காமெடி ஜெயிண்ட்டு வந்துட்டாப்புல நம்ம நேவிகேட்டரு. இந்த மாதிரி நாமிக்கிட்ட வந்து சாரி கேட்டுகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதுக்கெலாம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாமியும் பார்த்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, சரி பொழைச்சி போ அப்படின்ட்டு விட்டுறோம் அப்படின்ட்டு அவங்களும் விட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த வயசான ஜெயிண்ட்டு இப்போ தான் ஒரு உண்மையை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் 2 தடவை அழிவை சந்திச்சிருக்கு. அந்த 2 தடவையுமே அழிவை சந்திக்கும் போது 2 முக்கியமான கேரக்டர் இருந்திருக்காங்க. அவங்க தான் வாலியர் ஆஃப் லிபரேஷன் நிக்கா ஒன்று, ஜாய்பாய் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஜாய்பாய் மென்ஷன் பண்ணல, நிக்காவை மட்டும்தான், சன்கார்ட் நிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஸ்மைல் வந்து ரொம்பவே லவுடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஃப்ரீ பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் இருக்கும்போது யாரெல்லாம் அந்த ரூலர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சன்கார்ட் நிக்காவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வயசான ஜெயின்ஸ். மீன்வாயில் இங்கே எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர் யாருன்னா லோக்கி தான். அப்போன்னு திடீர்னு பார்த்து லூஃபி கேட்குறான், லோக்கி வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே டென்ஷன் ஆகி, லோக்கி வந்து ரொம்பவே கெட்டவன், அவனை சுத்தமாக எங்களுக்கு பிடிக்காது, எங்களோட கிங்கையும் கொண்டுட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் பிறந்த உடனே அவங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்களோட குயினும் இறந்துட்டாங்க, ஸோ அவனை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவன் வந்து ஜெயின்ஸுக்கு ஒரு